இந்த மாதம் இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறார். நம்ம எல்லாரும் பைபிள் எடுத்து 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை இந்த மாசம் வாக்குத்தத்தமாய் தேவன் கொடுத்திருக்கிறார். நம்ம வாசிக்கலாம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு, விடுதலையும் உண்டு, விடுதலையும் உண்டு. அப்பனா இதுல ஏதோ இன்னொன்னு ஒன்று மறைஞ்சிருக்கு. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டு அங்க விடுதலை உண்டு சொல்லிட்டு போயிடலாம். விடுதலையும் உண்டுனா அப்ப இது இன்னும் ஏதோ சிலது அடங்கி இருக்குன்னு அர்த்தம். நான் 1ஆம் தேதி சொன்னேன் இல்லையா, சில விடுதலையான காரியங்கள், பாவம், ஒரு 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 கட்டு, சாபங்கள், நீங்க விடுதலை ஆகணும், வியாதியிலிருந்து விடுதலை ஆகணும் இல்லையா, பயத்திலிருந்து விடுதலை ஆகணும், மன தனிமை அல்லது மன அழுத்தம், வஞ்சகம், தற்கொலை, பல காரியத்தை நீங்க விடுவிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். ஆமே. நீங்க ஒருவரும் அந்த கட்டுகளோடு இருப்பதை தேவன் விரும்பல. அது ஏதோ ஒரு டிப்ரெஷனோடு இருக்கிறது தேவன் விரும்பல இல்லையா. அவருடைய பிள்ளைகள் இல்லையா சந்தோஷமா இருக்கணும். அப்போஸ்தலன் பவுல் ஜெயிலில் இருக்கும்போது சொல்றாரு, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள் எப்போதும் சந்தோஷமா இருங்கன்னு. அவர் ஜெயிலில் 2 விலங்கு போடப்பட்டிருக்கிற சூழ்நிலையில் அவர் லெட்டர் எழுதுகிறார் விசுவாசிகளுக்கு. எப்போதும் ஏன் நீங்கள் சந்தோஷமாக இருந்தால்தான் தேவனும் சந்தோஷமாக இருப்பார். நீங்கள் துக்கத்தோடு இருந்தால் அவரும் துக்கத்தோடு இருப்பார். அதனால்தான் உங்களை அவர் விடுவிக்கணும்னு விரும்புகிறார், உங்களை விடுவிக்கணும்னு விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். காலைல பல காரியம் சொன்னேன், உங்களுக்கு ஒரு சில வார்த்தை சொல்ல விரும்புகிறேன். 1 யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி நானே கர்த்தர் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து பிரைஸ் காட். கை தட்டுங்க பார்க்கலாம். பிரைஸ் காட். கை தட்டுங்க பார்க்கலாம். இதெல்லாம் தேவனுடைய வார்த்தை நமக்கு. 430 வருஷங்கள் இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள், கட்டப்பட்டு இருக்கிறார்கள், விடுதலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆளோட்டிகள் நிமித்தம் வேதனைப்படுகிறார்கள். இதெல்லாம் தெய்வம் பார்த்து கொண்டுதான் இருந்தார். கவனிக்கணும், கவனிங்க. இன்னைக்கும் நாம் இல்லையா ஏதோ சில பிரச்சனைகளோடு, கட்டுகளோடு, போராட்டங்களோடு சொல்ற சுமைகள், ஆங்கிலத்தில் பேர்டன், சுமைகள், பேர்டன், பலவிதமான சுமைகள், பேர்டன். இங்க சொல்றாரு, நான் உங்கள் சுமைகளை உங்களை விட்டு நீக்கி, நான் உங்கள் சுமைகளை, அது உங்களுடைய பாரங்களை அல்லது உங்களுடைய வேதனைகளை, பேர்டன் இல்லையா. ஏன் சொன்னார் இல்லையா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாம் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் சொன்னார் இல்லையா. அதே தேவன் இங்க சொல்றாரு, நான் உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி. கை தட்டுங்க பாக்க. நீக்கி. கை தட்டுங்க. நீக்குகிற ஆண்டவர். எகிப்தியர்கள் எவ்வளவு பெரிய சுமைகளை அவங்க மேல வைத்தாங்க என்று வேதம் சொல்லுகிறது. அவங்களே கல் அறுக்கணும், அவங்களே வைக்கல் கொண்டு வரணும், அவங்களே எல்லாம் செய்யணும் இல்லையா. ஸ்தோத்திரம். ஜனங்கள் ரொம்ப தவிப்புல போயிட்டாங்க. சொல்றாரு, எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்களை அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாய் இருப்பேன். உங்கள் மேல் எகிப்திய சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று நீங்கள் அறிவீர்கள். கை தட்டுங்க பார்க்கலாம். அநேக சமயம் நம் ஆண்டவர் யார் என்பதை நாம் இன்னுமே அறியாம இருக்கிறோம். அதுதான் பல இடத்துல சொல்ல, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள். அநேக சமயம் நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் யார் என்பதை நாம் இன்னும் நிறைய அறியணும்.
நிறைய அறியணும். அறிந்தவர் பாருங்க சவால் விட்டாங்க இல்லையா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். தப்புவிக்காமல் போனாலும் நீ நிறுத்தின சிலைக்கு நாங்க என்ன மாட்டோம், வணங்க மாட்டோம். என்ன தைரியம் பாருங்க. ஏன்னா அவங்க தெரியும் எங்க ஆண்டவர் என்னை விடமாட்டார் இல்லையா? விட்டாரா? இல்ல, விடவே இல்லை ஆண்டவர். அவங்க கொண்டு போய் அவங்க சூழல போட்டாங்க. 7 மடங்கு சூடாக்குனாங்க. எப்பா எத்தனை மடங்கு சூடாக்குனாலும் நெருப்பு தான். ஆமேன்னு சொல்லுங்க. தூக்கின் போனவன் செத்து போனான் தவிர உள்ள போடப்பட்டவன் சூப்பரா சுத்துறான். சூப்பரா சுத்துறான். கை தட்டுங்க பார்க்கலாம். நம்ம சொல்றான், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிப்பார். நீங்க சொல்ல முடியுமா? எதுவே அப்படி சொல்லுவீங்க? எங்க இயேசு எங்களை விடுவிப்பாருங்க. இதை ஜெபம் பண்ணி இருக்கிறேன், பாஸ்டர் சொல்லி இருக்கிறேன், ஸ்தோத்திரம் நீங்க கூட ஜெபம் பண்ணிக்கங்க. இந்த புலம்பெல்லாம் இருக்கக்கூடாது. நாங்கள் ஆராதிக்கிற எங்க ஆண்டவர் எங்களை விடுவிப்பார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை நம்பிக்கை இருக்கா? சிங்க கேபியோ சூளை நெருப்போ வள்ளி இல்லையா? பாட்டு தான், வள்ளி பாட்டு தான். கொஞ்சமாவது ஆசை இருக்கு. நம்ம ஆண்டவர் நல்லவர், இதெல்லாம் நம்ம இயேசு விரும்புறாரு, நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் யாரு இல்லையா? கவனிங்க, கோயில வந்தாவே ஒரு சந்தோஷம் வந்தேனுங்க. கோயில வந்து அப்படியே இறுக்கி பிடிச்ச மாதிரி ஏன் இருக்கிற ஃப்ரீயாரு. கோயில்ல தெய்வம் இருக்கிறார், உன்னை பார்ப்பாரு. அப்ப கவனிங்க, நம்ம ஆண்டவர் நமக்கு எவ்வளவு தூரம் பண்றாரு பாருங்க. உன் தேவனாய கர்த்தர் நான் உன்னை விடுவிக்கிற தேவன். அப்போ பர்டன் கவனிங்க, இந்த பாரம் இருக்கிற வரைக்கும் உன்னால் ஓட முடியாது. இதே வார்த்தை எபிரேயர் சொல்றாரு இல்லையா? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல மேகம் போன்ற திரளான சாட்சியை நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி பாரம் இருந்தா உன்னால ஓட முடியாது. பாரம் இருந்தா உன்னால நடக்க முடியாது. பாரம் இருந்தா உன்னால பேச முடியாது. பாரம் இருந்தா உன்னால ஆராதிக்க முடியாது. பாரம் இருந்தா இல்லையா உங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிடு. பாரத்தை தள்ளு. நான் தள்ளுறேன் பாஸ்டர், அது வந்து சேர்ந்துக்குது பாஸ்டர். ஏன் சேர விடுறேன்? நெருங்க விடக்கூடாது. ஆமேன். பாரத்தை வைத்து விடு. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. சில பேர் வச்சுட்டு போகும்போது தூயின் போயின்னு இருக்கோம். வச்சுட்டு போயிடு. எப்பா நீ பார்த்துக்க, அவ்வளோதான், தோத்துறோம், என்னால் முடியாது, என்னால் ஃபேஸ் பண்ண முடியாது. ஹல்லேலூயா. நாங்களாம் சில இடத்துக்கு சில டெத்து வீட்டுலாம் போகும்போது அந்த மக்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு பயம், பக்குன்னு இருக்கும். அவங்களை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அவங்களை எப்படி ஆறுதல் படுத்துவது, அவங்களுக்கு என்ன வார்த்தை சொல்கிறது இல்லையா? ஸ்தோத்திரம். பிறகு அவங்கள பார்த்த உடனே இல்லையா அங்கே ஒரு விசேஷ கிருபை ஆண்டு கொடுப்பாரு. அவங்கள பார்த்து பேசி அவங்கள ஆறுதல் படுத்தி தைரியப்படுத்தி இல்லையா அந்த ஃபேஸ் பண்ணுற வரைக்கும் பயமாக இருக்கும். நீங்கள் ஃபேஸ் பண்ணணும். பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுங்கள். நீங்கள் தனியாக பண்ண கூட இயேசு இருக்கிறார். எத்தனை நம்புறீங்க? இயேசு இருக்காரா? நீங்க தனியா எந்த பிரச்சனையும் ஃபேஸ் பண்ண முடியாது. நான் தான் உலகத்தின் முடிவு பறிந்தும் கூட இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா ஆண்டவரே? அவரோடு சேர்ந்து ஃபேஸ் பண்ணி பாருங்க, சீக்கிரம் முடிஞ்சிடலாமே. அவர் என்ன சொல்றாருன்னா, அந்த பாரத்தை தள்ளிடு. ஒரு 50 கிலோ மூட்டையை வச்சுட்டு யாராவது ஓட முடியுமா? ஏன் இந்த ஓட்டம் ஓரங்களும் சின்ன ட்ரௌசரு, சின்ன ஒரு துணி, ஏன் உங்க மாதிரி புடை கட்டு ஓடனா ஓடுவாங்களா? ஏன்? இதெல்லாம் பாரம், இதெல்லாம் பாரம். அதனால இந்த ஓட்டப்பந்தயம் ஓடுற ஆளை பாருங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ், சின்ன ஒரு ட்ரௌசர், அவ்வளவுதான், ஃபினிஷ்ட், அவ்வளவுதான். அந்த பாரம் வந்துச்சுன்னா ஓட முடியாது. அதான் ஆண்டு சொல்றாரு, பாரத்தை தள்ளிடு, பாரத்தை தள்ளு. விசுவாசத்தை துவக்குகிறவர் இருக்கிறார், முடிக்கிறவன் இருக்கிறார். அவரை நோக்கி ஓடு, அவர் நோக்கி ஓடு. அப்ப பாரம் இருந்தா, அந்த பர்டன் இருந்தா உங்களால ஒரு நாளும் சந்தோஷமா இருக்க முடியாது. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா எப்போதும் சந்தோஷமா இருக்கணும். முடியுமா? உங்களால் முடியுமா? ட்ரை பண்றேன் பாஸ்டர், நானும் 10-15 வருஷமா ட்ரை பண்றேன், ஆனா முடியல பாஸ்டர். அப்படின்னா நீ சரியான விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம், சரியான ரட்சிப்புல இல்லைன்னு அர்த்தம். உங்க ரட்சிப்பு இன்னும் சரியா இல்லை. உங்க ரட்சிப்பு சரியா இருந்துச்சுன்னா உண்மையாகவே அது பூர்ணப்பட்டிருக்கும்.
உங்க ரட்சிப்பு சரியா இல்லை, உங்க விசுவாசம் சரியா இல்லை, உங்க நம்பிக்கை சரியா இல்லை, சரியா தெய்வத்தை ஆராதிக்கல, நீ சரியா ஆண்டவரை பிடிக்கல, அதனால்தான் அந்த பாரம் உங்களை விட்டு விலக மாட்டுது. ஆனா இந்த மாசம் சொல்றாரு, விலகும், நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களை விடுவிப்பேன். அது மூலமாய் நானே உங்கள் தேவன் என்றும் நானே உங்கள் ஆண்டவர் என்றும் நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். நல்ல கைதறி அவர் மையப்படுத்தி பார்க்கலாம். நம்ம வாழ்க்கையில பல விதமான பாரங்கள் இருக்கிறது. அதுல ஒன்று நம்ம வாசிக்கலாம். என்னாகமம் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். பாளையம் புறப்படும் போது ஆரோனும் அவன் குமாரரும் பரிசுத்த ஸ்தலத்தையும் அதனுடைய சகல பனிமுட்டுகளையும் மூடி தீர்த்த பின்பு கோகாத் புத்திரர் அதை எடுத்துக்கொண்டு போகிறதற்கு வர கடவர்கள். அவர்கள் சாகாத படிக்கு பரிசுத்தமானதை தொடாதிருக்க கடவர்கள். ஆசரிப்பு கூடாரத்திலே கோகாத் புத்திரர் சுமக்கும் சுமை இதுவே. கவனிங்க, அது இது ஆண்டவர் சபையை குறித்து சொல்றார். சபையில ஆசாரியன், பிரதான ஆசாரியர், கோகாத்தின் புத்திரர்கள், உதவி செய்வர்கள்லாம் இருக்கிறாங்க. ஒவ்வொருக்கும் சில சில சுமைகள் இருக்கிறது இல்லையா? இப்ப எனக்கு ஒரு சுமை இருக்கா இல்லையா? இப்ப அவருக்கு ஒரு சுமை இருக்கா இல்லையா? அவங்களுக்கு ஒரு சுமை இருக்கா இல்லையா? அப்போ அவங்கவுங்க சுமைகளை அவங்கவுங்க சுமக்கணும். இந்த கோகாத்தின் புத்திரருடைய சுமை என்னன்னா, பரிசுத்தமானதை தொடாது இருக்கணும். பரிசுத்தமானதை தொடாது இருக்கணும். தொட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு சுமை வந்துடும், பாரம் வந்துடும், அவங்களுக்குள்ள விடுதலை போயிடும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நம்ம திருச்சபைக்கு வரும்போது கவனிங்க, நாம அந்த பரிசுத்தத்தை காத்து, அது ஒரு சுமை. நீங்கள் பரிசுத்தமா வாழ்வதே ஒரு சுமை, தெரியுமா? நீங்க பரிசுத்தமாய் வாழ்வதே ஒரு பெரிய பாரம். உண்மைங்க. அதுவும் இந்த உலகத்துல நீங்க பரிசுத்தமாய் வாழ்வது, உண்மையாய் வாழ்வது, நீதியாய் வாழ்வது இல்லையா, கரை இல்லாமல் வாழ்வது, அது ஒரு பெரிய சவால். அது ஒத்துக்கிறீங்க? ஆமா. பவுல் சொல்றாரு, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, ஆனா தகுதியா இருக்காது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன். சில பேர் பாருங்க, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசு ஏற்று கொள்றவங்க கூட சில பேர் மறுபடியும் போய் அந்த சுமையில் போய் விழுந்துடுறாங்க பாருங்க. அப்போ கவனிங்க, பரிசுத்தமாய் வாழ்வதே நமக்கு ஒரு பெரிய சவால். உண்மைதானே? ஆமா. ஏன்னா உங்கள் எதிராளியாகிய சத்துரு உன்னை பாவத்திலே தள்ளுவதற்கு தான் முயற்சி பண்ணி, அவன் தான் இந்த அளவுக்கு இந்த இன்ஸ்டாகிராமு, இந்த டிக்டாக்கு, அப்புறம் நம்ம ஃபேஸ்புக்கு, அப்புறம் என்ன யூடியூப், அப்புறம் என்ன காலைல 10 சொன்னாங்களே, அப்போ நீங்க ரொம்ப வீக்கி நினைக்கிறேன். காலைல வந்தால் 10 சொல்லிச்சு, டிக்டாக்கு, அந்த டாக்கு, இந்த டாக்கு, இன்னும் புதுசு புதுசெல்லாம் சொல்லிச்சு. இப்போதான் போய் எல்லாத்தையும் தடை பார்க்கணும். சொன்ன பாருங்க, நமக்கு தெரியாமலா எல்லாம் தெரியும் வச்சுக்குது. புரிஞ்சிட்டா? அப்போ இதெல்லாம் வந்ததுக்கு யார் காரணம்னா, உங்களை வீழ்த்துவதற்கு பிசாசு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள். ஆமா சொல்லு. ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க, ஜாக்கிரதையா இருங்க. வாலிப பிள்ளைகள் ஜாக்கிரதையா இருங்க இல்லையா? ஸ்தோத்திரம். உங்களுக்கு அனுபவிக்க அதிகாரம் இருந்தாலும் தகுதி இல்லை, தகுதி இல்லை. நீங்க அடிமைப்படக்கூடாது. ஆமா சொல்லுங்களேன். அப்போ நம்ம பரிசுத்தமாய் வாழ்வதே, பரிசுத்தமானதை தொடாதிருப்பதே பெரிய பாக்கியம். அப்ப இந்த சர்ச்சில் எல்லாமே பரிசுத்தமானதுதான். ஹல்லேலூயா. ஆமா, அது தொடுவதற்கு சில பேருக்கு அனுமதி உண்டு, தொடாதிருப்பது சில பேருக்கு அனுமதி இருக்கு. எல்லாருக்குமே இந்த புல்பிட் இல்லை, எல்லாருக்குமே இந்த பலிபீடம் இல்லை. சில பிரதான ஆசாரியனுக்கு தான் அந்த பலிபீடம். அதான் அவர் போகும்போது அவர் காலில் சங்கிலி கட்டி அனுப்புவாங்க. அவர் தகுதியா இருந்தாருன்னா உள்ள போய் வெளியே வந்துடுவார், இல்லைன்னா அவர் பிடிச்சி இழுக்க வேண்டியதுதான். சுமை. அப்போ பரிசுத்தமானதை தொடாதிருப்பதே கோகாத்தின் புத்திரருக்கு ஒரு சுமை. புரியுதா? புரியுதா? நம்ம பரிசுத்தமா இருக்கணும். எப்ப நமக்கு விடுதலை கிடைக்கும்? எப்ப நம்ம கூட அந்த பாரம் வந்துடும்? நம்ம தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டும் போது தான் பாரம் வந்துடும். நீதிமொழி புக்கை வாசித்தீங்கன்னா ஒவ்வொரு அதிகாரம் சொல்வாரு இல்லையா, சில பெண்கள் இருக்கிறாங்க, ஜாகிரதையாரு இல்லையா, அங்க கிட்ட போகாத, அவங்க வீட்டு வழியா கூட போவாத இல்லையா, அவங்க வீட்டு வாசல் வழியா போட. இன்னைக்கு கூட சொல்றாரு, இன்னைக்கு கூட 7ஆம் அதிகாரம் சொல்றாரு, ஜாக்கிரதையா இருக்கணும்.
ஆமென் சொல்லுங்க. அப்போ இதெல்லாம் தான் நமக்கு சுமைகளா வருகிறது. நம்ம விடுதலையா இருக்கணும்னு ஆசைப்படுறோம். அதனாலதான் சொல்றாரு, ஸ்திரியை தொடாமல் இருப்பது நல்லது. தொட்டுட்டா நீ கடைசி காசையும் கொடுத்து தீர்க்க வேண்டியது இருக்குன்னு 6ஆம் அதிகாரம் சொல்றாரு. நீதிமொழிக்கு 6ஆம் அதிகாரம். நான் ஒவ்வொரு நாளும் அந்த நீதிமொழி வாசிப்பேன். அப்பயே ஞானி இதை அழகா எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார் இல்லையா? இன்னைக்கு நடக்கிற காரியங்களை அன்னைக்கு எழுதி வச்சுட்டு போயிருக்கிறார். அதுதான் ஸ்திரியை தொடாமல் இருப்பதே அவனுக்கு நல்லது. நல்லதுதான். ஆமா சொல்லுங்க. என்ன அமைதியா இருக்கீங்க? நீங்க யாரும் அப்படி இல்லை ஆளுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க தேவனுடைய பிள்ளைகள், பரிசுத்தமானவர்கள் இல்லையா? தேவனுக்கு அஞ்சி நடக்கிறவர்கள், சத்தியத்தின்படி வாழ்கிறவர்கள். அல்லேலூயா இல்லையா? இதை ஆண்டவர் உலகத்துக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நமக்கும் அது ஏழ்மையா இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஆகையால் இந்த பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது, பரிசுத்தமானதை தொடாது இருப்பது, அசுத்தத்தை நாம் நாடாமல் இருப்பது இல்லையா, நம்முடைய இச்சையை தூண்டுகிற அந்த பொருட்களை காணாமல் இருப்பது நல்லது இல்லையா? ஆமா, அந்த ஆகான் என்ற மனுஷன் பாருங்க, அந்த பொருட்களை தொடக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னாரு இல்லையா? அவன் தொட்டனால அவனுடைய குடும்பமே அழிஞ்சுது இல்லையா? அந்த பள்ளத்தாக்குக்கு தான் ஒரு பேர் வச்சாங்க இல்லையா? அவனையும் அவன் குடும்பத்தின் பிள்ளைகளையும் அந்த பள்ளத்தாக்குல போட்டு அடிச்சு கொண்ட. ஏன் கூலிக்காரன் சொல்றாரு, நீங்க அந்த எகிப்து போறோம், அங்க எதையும் நீங்க என்ன பண்ணக்கூடாது. ஆனா அவன் என்ன இச்சிச்சான்? ஒரு சால்வை, பாபிலோனிய சால்வை 200 வெள்ளி சேக்கல். ஆமா, 200 வெள்ளி சேக்கலையும் 200 வெள்ளி சேக்கல் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன் பாலத்தையும் நான் கண்டு அவைகளை அனுபவிச்சானா? திருடுனா, கீழ்ப்படியாம போயிட்டான். ஆனா அனுபவிச்சானா? கல்லறிந்து கண்டுபிடிக்கப்பட்டான். அதனால என்னாச்சு? அவனை கல்லறிந்து அவன் முழு குடும்பமும் கல்லெறிஞ்சு சாவடிச்சாங்க. ஏன்? தொட வேணான்னு சொன்னாரு. அங்க அந்த ஊர்ல போய் ஒண்ணுத்தையும் இச்சிக்க வேணான்னு சொன்னாரு இல்லையா? இவன் உயிரா இருந்தா 1000 பாபிலோன் சால்வை சம்பாதிச்சிருக்கலாம். உயிர் போயிட்டேன். ஹலோ கவனிங்க, புரியுதா? சில சமயம் ஆண்டவர் இதை செய்யாத, அதை செய்யாத, இந்த பாபிலோன் சால்வை தொடாத இல்லையா, அந்த பொண்ணை எடுக்காத சொல்லும் போது நம்ம என்ன பண்ண, அதை விட்டுணும். அதை இன்னைக்கு நிறைய பேர் பாரம் என்னன்னா அந்த இச்சைகள் செய்யக்கூடாது. ஆமா சொல்லுங்க. அதெல்லாம் நம்ம கூட வரப்போறது இல்லை. எல்லாத்தையும் விட்டு போறோம். புரியுதா? நான் சொல்றவங்க புரியுதா? இது ஒரு பாரம் அல்லது இது ஒரு சுமை. விட்டுடுங்க, நீங்க மகிழ்ச்சியா இருப்பீங்க இல்லையா? அதனால பைபிள் சொல்லுது, அமெரிக்கையோடு கூட எருது கறி சாப்பிடுறதை விட இலக்கரியே பெட்டர். வாசியம் 15 அதிகாரம் நினைக்கிறேன் நீதிமொழிகள்ல. பகையோடு இருக்கும் கொழுத்த பகையோடு இல்லையா, சண்டை கண்டை போட்டுக்கின்னு நீ பிரியாணி சாப்பிட நல்லா இருக்குமா இல்லையா? சண்டை இல்லாம சமாதானமா கஞ்சி குடிச்சா கூட சந்தோஷமா இருக்கும் இல்லையா? பகையோடு கூட கொழுத்த எருது கறி சாப்பிடுவதை பார்க்கிலும் சிநேகத்தோடு இலை கறியே நல்லது. உண்மைதானுங்க, இதான் நல்லது. அப்புறம் 11 வசனம் வரும் பாருங்க. சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருள் இருந்தா போதும். கர்த்தரை பற்றும் பயத்தோடு கொஞ்சம் பொருள். ஆமா, சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருள் இருந்தா போதும். ஆமென். பவுல் சொல்றாரு இல்லையா, அந்த பிரசங்கி, உண்ணவும் உடுக்கவும் இருந்தா போதும். அப்படி யார் பாஸ்டர் இருக்கிறாங்க இல்லையா? அதுதான் பைபிள் சட்டம், அதுதான் கர்த்தரை பற்றும் பயம். அல்லேலூயா. புரியுதா? ஏன்னா அந்த பாரம் வரக்கூடாது. இப்போ நடிகர் சொல்றேன் இல்லையா, இஎம்ஐ கடன் வாங்கி வீடு வாங்காத, கடன் வாங்கி கார் வாங்காத, கடன் வாங்கி நகை வாங்காத. ஏன்? கடன் வாங்கி பெட்டு வாங்காத, தூக்கமே வராது அதில் படுத்தா. கடன் வாங்கி பெட்டு வாங்கி படுத்து பாறேன், தூக்கம் வருமா உனக்கு? அது எழுப்பினே இருக்கும். தூங்க அப்படியே. ஏன்?
அந்த பெட் ஒன்று எழுப்பின்னு இருக்கும். ஏன்? கடன் வாங்கின பெட் அது. கடன் வாங்கி காலை ஓட்டி என்ன பிரயோஜனம்? கடன் வாங்கி இல்லையா வீடு கட்டினா பிரயோஜனம். அப்ப எப்படி பாஸ்டர்? கிடைக்காத வரைக்கும் பொறுமையாரு. ஓட குடிச்சில இருக்கியா தோத்திரம் போடு இல்லையா, ஓட்டு வீட்டில் இருக்கிறியா தோத்திரம் போடு, வாடகை வீட்டில் இருக்கிறியா தோத்திரம் போடு இல்லையா. உனக்குன்னு ஆண்டு கொடுத்தாருன்னா போய் வாங்கிக்கோ. நம்ம ஆளு மொத்தத்தையும் லோன்ல வாங்குறான் பாருங்க. இடம் வீடு எல்லாம் லோன்ல வாங்கி எவ்வளோப்பா? அது ஒரு கோடி பாஸ்டர். வட்டி எவ்வளோமா? அது ஒரு 1/2 கோடி பாஸ்டர். 1.5 கோடி கட்டி முடிக்கும் போது இது போமா முதல்ல தெரியாது, அது போமா முதல்ல தெரியாது. ஸோ புரிஞ்சு நான் சொல்ற புரியுதா? போங்க நீங்க எல்லாமே ஆசிரியமான மண்ணு தூக்கி போடுறா. இல்லை, ஆசிரியர் மண்ணு போடல, ஞானத்தை வைக்கிறேன். என்ன சொல்றாரு? சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூட. அதுதாங்க நமக்கு விடுதலை. ஒத்துக்கிறீங்களா? ஒத்துக்கிறோம் கை வைத்து காட்டுங்க. நான் ஒத்துக்கிறேன் பாஸ்டர். கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருள் போதும். ஹல்லேலூயா. உனக்கு வந்து 100 இன்ச் டிவி தேவையில்லை இல்லையா? எதுல போதாலும் அந்த உருவம் தான் தெரிய போகுது. சரி, வீட்டை பார்த்தீங்கன்னா 150 எதுக்கு தேவையில்லை. அது சினிமா பார்க்கறவனுக்கு இல்லையா, தேட்டர் மாதிரி ஒரு பெரிய டிவி வாங்கி வச்சிருவான். நீ சினிமா பார்ப்பியா? எப்பனா ஒரு டைம் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் போர் அடிக்கும் போது அந்த நரகத்தில் போயிருப்போம். அங்கே போய் டிவி தான் பார்க்கணும். நீ தேவனுடைய பிள்ளைகள் நல்ல பாட்டு கேட்கலாம், நல்ல வார்த்தை வருது, நல்ல ஊழியக்காரங்களுடைய செய்தி வருகிறது. இதுதான் நீ முயற்சி எடுக்கணும் தவிர இல்லையா, நேரம் கிடைச்சா இல்லையா டிவியில் போய் ஒரு சீரியல் பார்க்கலாம், ஒரு சினிமா பார்க்கலாம். போனீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது உனக்கு மகிழ்ச்சி கிடைக்காது. உன்னை என்ன பண்ணும்? கட்டும். பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் போட்டிருக்கு. துன்மார்க்கன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான். புரிஞ்சுட்டான்? புரியுதா? அப்போ என்ன சொல்றாருன்னா, சுமைகள் உங்களை விடுதலை இல்லாம ஆக்கிடும். அதனால முடிந்த மட்டும் சுமைகள் இல்லாம பார்க்க முயற்சி பண்ணுங்க. உங்களை ஒன்றும் பாரப்படுத்த தேவனுடைய வருகை உன்னை பாரப்படுத்தணும். அடிஞ்சு போற ஆத்துமாக்களை கூட ஒரு பாரம் வரணும் இல்லையா? ஸ்தோத்திரம். சபையை குறித்து ஒரு பாரம் வரணும் இல்லையா? ஸ்தோத்திரம். இதுதான் இருக்கணும் தவிர இதுதான் உனக்கு பாரம். பவுல் அதான் சொல்றாரு, இதுதான்பா எனக்கு கஷ்டமா இருக்கு. இஸ்ரவேலை ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதே என்னுடைய இருதயத்தினுடைய ஏக்கம், விருப்பம், ஜெபம் எல்லாமே. அப்போ உங்களுடைய பாரம் எதுவா இருக்கணும்? உலகமா இல்லை, மாமிசமா இல்லை, பிசாசா இல்லை இல்லையா? உங்க பாரம் தேவனா இருக்கணும், சபையா இருக்கணும், ஊழியமா இருக்கணும், அழிஞ்சு போற ஆத்துமாக்களா இருக்கணும். அது அந்த பாரம் உங்களுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும், உங்களை விடுதலையோடு நடக்க வைத்துக் கொள்ளும். ஆமேன் சொல்லுங்க. ஆமா, இயேசு வரும்போது ஆமேன் புரியுதா? பாரம் அந்த சுமையிலிருந்து நான் நம்மளை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக உங்களுக்கு ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன், வாசிக்கலாம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 17 to 28 நான் சொன்னேன் இல்லையா? நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற் சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கே தெரிந்திருக்க கடவது. இதுல ஒரு மறைவான பிசாசுடைய திட்டம் இருக்கிறது. இதுல இந்த சம்பவத்துல பிசாசுடைய மறைவான ஒரு திட்டம். ஏன்னா இவங்க தேவனை ஆராதிக்கிறவர்கள், வைராக்கியமான ஒரு வாலிபர்கள். அதனால இவங்களை என்ன பண்ணணும்? க்ளோஸ் பண்ண வேண்டும் சொல்லி ராஜாவுடைய உள்ளத்துல தவறான சட்டங்களை ஏற்றி தவறான காரியம் சொல்லி இல்லையா இந்த சம்பவம் நடக்கிறது. நான் நினைச்சேன் இது பிசாசுடைய மறைவான ஒரு திட்டம். ஆனா அந்த திட்டத்துல இந்த வாலிபர் என்ன பண்ணல? அகப்படல. அதான் பெரிய பாக்கியம். புரியுதா? இப்ப இன்றைக்கும் பாருங்க, இவங்க சொல்றாங்க நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களை விடுவிப்பார். நம்புறீங்களா? உங்களை விடுவிப்பாரா? ஆனா அவருடைய திட்டம் என்ன தெரியுமா? உங்களை நைசா சர்ச்சை வராம தடுக்கிறது, ஜெபம் பண்ணாம தடுக்கிறது, வேதம் வாசிக்காம தடுக்கிறது இல்லையா, ஊழியம் செய்யாம தடுக்கிறது. இதான் அவனுடைய திட்டம். இதெல்லாம் தடுத்து நிறுத்திடுவாங்க. நீங்க இடம் கொடுத்துட்டீங்கன்னா அப்படி அவர் எங்களை விடுவிப்பார். விடுவிக்கலாலும் சரி,
நாங்க என்ன பண்ணுவோம்? கோயிலுக்கு போவோம், ஜெபம் பண்ணுவோம் இல்லையா, எல்லாம் பண்ணுவோம், போவோம் வருவோம், அவ்வளவுதான். தோத்திரம். இப்படி நீங்க முடிவு எடுத்துட்டீங்கன்னா அவன் வெக்கப்பட்டு போயிடுவான். ராஜா என்ன சொன்னாரு? நம்ம 3 பேரை அளவா போட்டோம், 4 பேர் அங்க உலாவுறாங்களே, அந்த 4வது மனுஷன் தேவபுத்திரனை போல இருக்கிறாரேன்ற ஒரு 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 பயம் வந்தது பாருங்க அவங்களுக்குள்ள. ஆமென் சொல்லுங்க. அப்போ 2வது என்னன்னா, நீங்க விடுதலை அடைவதற்கு தேவன் ஆசைதான், ஆனா பிசாசு மறைவான சில திட்டங்களை தீட்டுவான் பாருங்க. அந்த திட்டத்தை நீங்க இடம் கொடுக்க கூடாது. ஹல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சில தவறான திட்டங்கள் அவன் போட்டிருக்க அமைச்சிருக்க. மோசே கொண்டுதான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க வேண்டும் என்று தேவ திட்டம். அதுக்காகவே தேவன் பல ஆண்டு 430 வருஷம் தேவனை காத்து இருக்கிறார். ஏன்னா இவரை கொண்டுதான் விடுவிக்க வேண்டும். ஆனா பிசாசு பாருங்க ஒரு திட்டம் போடுறான் பாருங்க. ஆம்பல் பொருள்லாம் கொண்டு போய் என்ன பண்ணோம்? நதியில போட்டு வந்துடணும். இது யார் திட்டம்? ராஜாவின் திட்டம் அல்ல. பிசாசின் திட்டத்தை ராஜாக்குள்ள பிசாசு கொண்டு போய் வைக்கிறான். வாசிமா அந்த வசனத்தை 1ஆம் அதிகாரம் 5 to 22 வரைக்கும். எகிப்தின் ராஜா திப்பிரால் பூவால் என்னும் பாருங்க. பேருடைய எபிரேய மருத்துவச்சிகளோட பேசி, நீங்க எபிரேய ஸ்திரீகளுக்கு மருத்துவம் செய்யும் போது அவர்கள் மனையில் உட்கார்ந்து இருக்கையில் பார்த்து, ஆண் பிள்ளையானால் கொன்று போடு. ஏன் ஆம்பளை பிள்ளை என் பொம்பளை பிள்ளைய விட்டு சொல்றான்? ஆம்பளை பிள்ளை ஏன் சாவடி சொல்றான்? அந்த சந்ததி பெருகக்கூடாது. ஆம்பளை பிள்ளை சாவடிச்சா சந்ததி பெருகாது. ஜப்பான்ல இப்போ பாருங்க பிறப்பு விகிதமே இல்லாம போயிட்டான். அதனால அந்த அரசாங்கம் பல விதமான திட்டங்களை இல்லையா தீட்டுறாங்க. ஏன்னா ஒருத்தனுக்கு அங்க ஜப்பான்ல கல்யாணம் பண்றதுக்கு ஆசையே இல்லையா? அவன்லாம் நம்ம ஊருக்கு அனுப்ப சொல்லுங்க. நம்ம ஊர் பொண்ணுல பார்த்தா அவனுக்கு ஆசை வந்துடும். ஆமாங்க, நம்ம ஊர் பொண்ணு மாதிரி அழகு வேற எந்த நாட்டிலும் இல்லை. ஒத்துக்கிறீங்க? என்ன பார்த்தா சொல்றீங்க ஃபர்ஸ்ட்? ஆமா, நம்ம இந்தியாவில் இருக்க பெண்களுடைய அழகு, நீங்க மலேசியா போய் பார்த்துருக்கிறேன், இஸ்ரேல் போய் பார்த்துருக்கிறேன். நம்ம பெண்கள் தாங்க எல்லாமே அழகா இருக்கும். அதை நீ கை தட்டிக்க. உனக்கு ஜப்பான்ல பாத்தீங்கன்னா பிறப்பு விகிதமே எல்லாம் போயிட்டான். ஏன்னா ஒருத்தனும் கல்யாணம் பண்ற ஆசை இல்லையா, கல்யாணம் பண்ற ஆசையே இல்லையா. அவன் ஃபுல்லா அந்த டைட்டா ஒர்க் பண்றதுல வேலை செய்யல போயிட்டானுங்க. ஹல்லேலூயா. ஆமா, இதை கண்டுபிடிக்கலாமா, அதை கண்டுபிடிக்கலாமா, இதை கண்டுபிடிக்கலாம், அதை கண்டுபிடிக்கலாம். அந்த வேலை அதனால கல்யாணம் பண்ற ஆசை அவனுக்கு இல்லை. ஒரு பொண்ணை எடுத்து பார்க்கறதும் டைம் இல்லை. ஆனா நம்ம நாட்டில் எல்லாமே இருக்கு. தோத்திரம். சரி போட்டோம், அது விடுங்க. இந்த ராஜா பாருங்க ஒரு திட்டத்தை, சாரி பிசாசு ஒரு திட்டத்தை ராஜாவுடைய உள்ளத்துல விதைக்கும். ஆம்பளை பிள்ளையா இருந்தா க்ளோஸ் பண்ணிடு, பொம்பளை பிள்ளையா இருந்தா விட்டுடு. மறைமுகமான பிசாசின் திட்டம். ஆனா ஸ்தோத்திரம், தேவனுடைய பிள்ளைகள் அதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. அது மோசையின் தாய் இடம் கொடுக்கவே இல்லை. 3 மாசம் வரைக்கும் எப்படியோ அந்த பிள்ளை என்ன பண்ணாங்க, அம்மா அழாம பார்த்துட்டாங்க. அதுக்கு மேல முடியல இல்லையா, சத்தம் வந்துட்டு இல்லையா, மறைமுக ராஜாவுக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணாங்க, நைட்டா ஒரு 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 பேரை செஞ்சு, நாணல் பெட்டி செஞ்சு அதை பிள்ளை அதை உள்ள வச்சு அமிச்சிட்டாங்க. தோத்திரம். அது அப்படியே மிதந்து போய் பாருங்க அந்த ராணி கையில மாட்டிச்சு. தோத்திரம். யார் கையில எது மாட்டோமோ அவங்க கையில அது மாட்டோம். தேவ கிருபை அதெல்லாம், தேவ கிருபை அதெல்லாம் பாருங்க இல்லையா. அந்த பொட்டி வேற எங்கன்னா போயிருந்தா தோத்திரம், ஒரு மோசை நம்ம பார்த்துக்க முடியாது. ஆனா அழகா அந்த பெட்டியை தேவனே நகர்த்தி போய் நினைக்கிறேன். இந்த தெய்வம் பரலோகத்துல உட்கார்ந்து என்னெல்லாம் வேலை பண்றா பாருங்க. அவங்க தமக்கு பின்னாடியே போறா. ஆனா அந்த பொட்டி யார் கையில் போய் நிக்கணுமோ அவங்க கையில் போய் நிக்குது பாருங்க. அதான் தேவ கிருபை. ஆமீன் சொல்லுங்க. நீங்க அதெல்லாம் உணர்ந்திருக்கீங்களா? யார் கையில என்ன பொறுப்பு கொடுத்தா வேலை செய்வாங்கன்னு தெய்வத்துக்கு தெரியும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அழகா பெட்டி அங்க போச்சு. அந்த அம்மா எடுத்தாங்க, புள்ள அழுதுச்சு, வளர்க்க ஆரம்பிச்சாங்க இல்லையா. மோசே பெரிய மனுஷன் ஆயிட்டான், வாலிபன் ஆயிட்டான். தோத்திரம். அந்த எகிப்துக்கு இளவரசனாய் மாறிட்டான். ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, சில சமயம் பிசாசுடைய திட்டங்கள் நிறைவேறுவதற்கு அவன் செயல்படுவான். நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. மோசையின் தாய் இடம் கொடுக்கல, அந்த 3 வாலிபர்கள் இடம் கொடுக்கல. ஹல்லேலூயா. இயேசுவின் தாயாகிய மரியாளும் யோசேப்பும் இடம் கொடுக்கல. ஏரோது ராஜா கொலை பண்றதுக்கு வகை தேடுறான், இடம் கொடுக்கல.
கவனிங்க, எலியா ஒன்னு ஒன்னு ராஜாக்கள் 19ஆம் அதிகாரத்தில் எலியாவை கொண்டு ஆண்டு பெரிய காரியம் செய்கிறார். வானத்திலிருந்து அக்கினி இறக்கி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்து காட்டுகிறார். இல்லையா? எலியாவின் ஜெபத்தை கேட்டு 3 வருஷம் 6 மாசம் பெய்யாத மழை பெய்ய ஆரம்பிச்சது. அவ்வளவு 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 வல்லமையான ஒரு தேவ மனுஷன் இந்த யெசபேல் சொன்ன ஒரு வார்த்தையினாலே பயந்து போய் சூரிய செடிகள் போய் படுத்துறாரு. அதுவும் பிசாசின் தந்திரம் தான், அதுவும் பிசாசின் தந்திரம் தான். இல்லையா? மனச்சோர்வு, ஆண்டவரே என்னை எடுத்துக்கொள்ள ஆண்டவரே. எவ்வளவு டிப்ரெஷன் போயிட்டான் பார்த்த ஆளு. ஏன்? ஆனா ஆண்டு அவனை உயிர் எடுக்கல தெரியுமா? அவன் நான் சாக விரும்புறேன், சாக விரும்புறேன்னு சொன்ன ஒரு ஆள் இவர் தான். யாராவது சாக விரும்புவாங்களா? சாகிறது ஜெபம் பண்ணுவாங்களா? ஆனா இந்த ஆள் ஜெபம் பண்றாரு. ஆனா ஆண்டவர் பாருங்க, எப்பா நீ செய்ய வேண்டிய காரியம் 3 இருக்கு. நீ போய் என்ன பண்ணு? ஆசகேலை ராஜாவா அபிஷேகம் பண்ணு, எலிசாவை உன் ஸ்தானத்துல அபிஷேகம் பண்ணு. வாசிமா தொடர்ந்து இருக்கும் பாருங்க வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து தமஸ்குவின் வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. பின்பு நிம்சியின் குமாரனாகிய எகுவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. ஆபேல் மெகோலா ஊரானாகிய சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை உன் ஸ்தானத்திலே தீர்க்கதரிசியாக அபிஷேகம் பண்ணு. வேலை செய்ய வேண்டியிருக்கு எலியா கொண்டு. ஆனா பிசாசு என்ன பண்றான்? தவறான ஒரு எண்ணத்தை கொடுத்து அவனை சாக வேண்டும் என்ற ஒரு ஸ்பிரிட் உள்ள அனுப்புறான். நீங்க எதிர்த்து நிக்கணும். பைபிள்ல தான் சொல்லுது, எபேசியர் 6ஆம் அதிகாரத்தை தான் சொல்றாரு. நீங்கள் அந்த பிசாசோடு எதிர்த்து நிக்க திராணி உலகளாய் மாறணும். இந்த கடைசி காலம் வந்துட்டோம், புரியுதா உங்களுக்கு? 6:10 கடைசியாக என் சகோதரரே கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு. யார் தந்திரம்? பிசாசின் தந்திரம். புரிஞ்சுக்கணும். வீட்டுல ஆம்பளை வெளியே போற ஆம்பளை கோமா வரானா நீ புரிஞ்சுக்கணும். வீட்டுல மாமியார் ஒரு மாதிரியா பாக்குதா புரிஞ்சுக்கணும். இல்ல மாமியார் நல்லவங்க தான், ஏதோ சம்திங் ஆடு ஏதோ அதை தூண்டி விட்டுருக்கிறான், நம்ம என்ன பண்ணிப்போம்? ஞானமா நடக்கணும். ஆமா, புரியுதா? புரியாத நல்ல மனுஷன் இவ்வளவு அடி வாங்கி உட்காந்துருக்கேன் பாஸ்டர், உடம்பெல்லாம் புண்ணா இருக்கு பாஸ்டர், நேற்று கூட எட்டி வச்சான் பாஸ்டர். ஏன்? வாய் ஞானம் இல்லை. அதான் பைபிள் சொல்லுது, ஞானத்தை சம்பாதி. எதை சம்பாதிக்கணும் இல்லை, ஞானத்தை சம்பாதி. இது இல்லையா? நகையை சம்பாதிக்குது, பணம் சம்பாதிக்குது, ஞானத்தை சம்பாதிக்கல. ஞானத்தை சம்பாதிங்க சொல்றாரு. பிசாசின் தந்திரத்தோடு நீ எதிர்த்து நிக்கணும், ஞானம் இருக்கணும். இல்லைன்னா உன்னை கவுத்துடுவான். ஹல்லேலூயா. சத்துவத்தை எதிர்த்து நில்லுங்கள். சாத்தானுடைய தந்திரம் தெரியாத அல்லவா? பிசாசின் தந்திரம் எதிர்த்து நிக்க நீங்க திராணி உள்ள மாறும்படி சர்வாயுதத்தை தரித்துக் கொள்ளுங்கள். புரியுதா? இல்லைன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவனை ஊதிடுவான். புரிஞ்சுதா? அதனால்தான் நீங்கள் தெய்வத்தோடு இணைஞ்சிருக்கணும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். நீங்கள் அவரை விட்டு விட்டால் அவர் உங்களை விட்டுடுவார். இல்லையா? உங்களுக்கு தேடி முந்தினே இருப்பேன்னு பார்க்குறியா? கவனிங்க, இளையகுமாரன் அந்த லூக்கா 5 3 சம்பவம் இருக்கு. ஒன்று, காணாமல் போன காசு. அந்த அம்மா பெருக்கி என்ன பண்ணாங்க? அந்த காசை கண்டுபிடிச்சிட்டாங்க. 2வது ஆடு. அதுக்கு வாய் இல்லை, காசுக்கும் வாய் இல்லை, இல்லையா? அதனால இயேசு தேடி போய் கண்டுபிடிச்சு கொண்டு வந்தாரு. 3வது இளையகுமாரன். அப்ப போனாரா? ஏன்? இவங்க வாய் இருக்குல்ல, இந்த 2த்துக்கும் வாய் இல்லை. அதனால அவங்களே தேடினாங்க, அவரே தேடி போய் கண்டுபிடிச்சு வந்தாரு. இதுக்கு வாய் இருக்கனால விட்டார். இவனையும் மனம் திரும்பி வரட்டும். ஹலோ, புரியுதா? பிசாசு நான் 2 வாரம் கோயிலுக்கு வரலையே, பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வரலையே, வரமாட்டார். நீ நான் குழந்தையா, பப்பாவா? நீ புதுசாவா கோயிலுக்கு வந்திருக்கிற? இல்லையா? நம்ம கோயிலுக்கு வந்து சேர் ஒடிஞ்சு 2ஆவது சேர் வாங்கி போட்டு வச்சுக்கிறோம். கோயில் வந்து நீங்க அந்த சேர்ல உட்காந்து உடஞ்சி 2ஆவது சேர் வாங்கி போட்டுருக்கிறோம். 2வது 50 ரூபா 50,000 கொடுத்து சேர் வாங்கியிருக்கிறோம். அப்போ உன்னை தேடி பாஸ்டர் வருவாரா? அவர் அடுத்த புது ஆத்மா போய் பார்ப்பாரு. ஆமேன். உனக்கு இயேசு தான் தெய்வம் சொல்லி கொடுத்துட்டாங்களா? அவ்வளவுதான். நீ தானே பண்ணோம். பிடிச்சி ஏறி போயினே இருக்கணும். எங்க பாஸ்லாம் ஒரு நாடு எங்க வீட்டு விசிட்டிங் வந்தே கிடையாது.
நான் இப்படி பாஸ்டர் ஆகிறோம் அவருக்கே தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டுக்கு அவர் விசிட்டிங் வந்தே கிடையாது. நான் தான் போய் அவர் வீட்டு விசிட்டிங் பண்ணுவேன். ஹலோ, அதனால நீ நான் நல்லா இருக்கிறேன். யார் நேசித்தாலும் யார் தூஷித்தாலும் என் இயேசுவை நான் ஏன் நானே விழுந்து நானே எழுந்து நானே நின்று இல்லையா, நானே சைக்கிள் ஓட கத்துக்கின்னு நானே கீழே விழுந்து அரைப்படல் அடிச்சு முட்டியில் அடி வாங்கி இல்லையா இன்னைக்கு கார் ஓட்டுறேன். புரிஞ்சுட்டா 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 புரியுதா? இன்னும் இயேசுன்னு அறியாத பல கோடி நம்ம ஊர்ல இருக்கு. ஆமென். நேற்று பேப்பர்ல போட்டிருந்தான் 99 கோடி பேருக்கு தான் ஓட்டு போடுற உரிமை இருக்கா. அப்போ நம்ம தேச எண்ணிக்கை எவ்வளோ? 147 கோடி. அப்போ இன்னும் பாருங்க 50 கோடி ஆளுக்கு இன்னும் ஓட்டு இல்லை, தோத்துறோம். ஆனா செல்போன் 1.5 கோடி பேர் இருக்குதான். பேய் எவ்வளவு வேகமா வேலை செய்யறான் பாரு, பேய் எவ்வளவு வேகமா வேலை செய்யறான் பாரு இல்லையா. ஒவ்வொரு நாள் 3 போன் வச்சுக்கிறான். நம்ம ஒரு போன் மேல கெதி இல்லை. சின்ன போன் ஒன்று வச்சுக்கிறான், கொஞ்சம் பெரிய போன் வச்சுக்கிறான், இவ்வளவு பெருசு வச்சுக்கிறான். யார்கிட்ட எதை பேசுவோம் தெரியாது. நமக்கு ஒன்று வச்சுன்னு இல்லையா, அது சார்ஜ் போட்டு முன்னுக்கு வர முடியல. ஒரு ஆட்கள் 3 போன் இருக்கு. யார் எத்தனை பேர் 3 போன் இருக்கு? பரவாயில்ல, நீங்களாம் என் மானத்தை காப்பாத்துறீங்கன்னு அர்த்தம் இல்லையா. பொய் சொல்றியோ நீ திருவிந்து ஆறான் வர இல்லையா, பொய் சொல்லிட்டு திருவிந்து எடுத்தினா தோத்தரும், உனக்கு வயிற்று வலி வருமே. சரி, 3 போன் என்கிட்ட இருக்குது பாஸ்டர், நான் 3 போன் நான் தான் ஹேண்டில் பண்றேன் பாஸ்டர். என் பொண்டாட்டி போன் கூட நான் தான் ஹேண்டில் பண்றேன் பாஸ்டர். 10வது வரைக்கும் பொண்டாட்டி போனையும் ஹேண்டில் பண்ணுவோம். ஒரே போனு. ஆமே. ஹலோ, யாரு என்ன தோத்திரம் வச்சிருந்தவங்க இல்லையா. ஒரு போன் கையில இவ்வளவு போய் போனு. எதுக்குமா உனக்கு இவ்வளவு போய் போனு? இல்ல அங்கிள், நான் டிக்டாக் அந்த டாக் இந்த டாக் அதெல்லாம் விளையாடணுவா, கேம்லாம் விளையாடுவோம் அங்கிள். அப்படியா, சரி தோத்துரு, அப்படி விளையாட்டி போய் சேரு, விளையாட்டே போய் சேரு. போனுடைய அவசியம் என்ன தெரியுமா? யார் உனக்கு போன் பண்றாங்க, என்ன அட்டெண்ட் பண்றீங்க, ஓகே ஃபினிஷ்ட். ஏன்னா நீ பார்க்கறத இயேசுவும் பார்ப்பாரு. நான் உன்னை காண்கிற தெய்வம். ஆமா, அவருடைய கண்கள் பூமிங்க உலாவின்னு இருக்கும் இல்லையா. நீ மறைமுகமா உட்காந்து விளையாடினா கூட அவர் பார்ப்பாரு. ஆனா நீ என்ன விளையாடணும் அவர் கூட வச்சுக்கோ. எஸ் வா, நம்ம 2 பேரும் நான் டிக்டாக் விளையாடலாம் வான்னு சொல்லி கூப்பிடு. நம்ம இன்ஸ்டாகிராம் பேசலாம் வான்னு கூப்பிடுவியா? யூடியூப் பார்க்கலாம் கூப்பிடுவியா இல்லையா? அப்படின்னா த்ரெட் பார்க்கலான்னு கூப்பிடுவியா? கூப்பிட மாட்டேல்ல. ரகசியமா தானே பார்ப்பேன். பொண்டாடி கூட பார்க்க கூடாது, பிள்ளை கூட பார்க்க கூடாதுன்னு பார்க்குவேன். இந்த முறை இயேசு கூப்பிட்டுக்கோ. ஹலோ, சுமை அதெல்லாம் உனக்கு சுமை, அதெல்லாம் உனக்கு பாரம். பிசாசு மறைவாய் வைக்கிற திட்டங்கள் வீழ்ந்துடாத இல்லையா. தேவன் வரப்போகிறார், இயேசு வரப்போகிறார் இல்லையா. ஆமா, அவர் வரும்போது நீங்களும் நானும் அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாகணும். அல்லேலூயா. ஜெபத்தோடு உபவாசத்தோடு வேத வாசித்து வேதத்துப்படி நடந்து தேவனுடைய வருகையில் அவர் சந்திக்க ஆயத்தப்படுங்கள். அந்த காரியம் நடக்குது. பைபிள் சட்டம் இந்தியா ரஷ்யா கூட போய் சேரணும், அது ஜாயின் பண்ணிட்டான் பாருங்க. பைபிள் இருக்கு. எசேக்கியேல் 37, 38, 39 இந்த சம்பவங்கள் இருக்கிறது. ரஷ்யா கூட இந்தியா கூட்டணி சேருவான். ஆனா ஒரு காலத்தை பாருங்க, அமெரிக்கா கூட ரொம்ப ஒட்டி உறவான் நாங்க கட் பண்ணிட்டாரு ஆண்டவர். அப்ப அவருடைய வருகை ரொம்ப நெருக்கமா இருக்குன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆமா, புரியுதா? ரகசிய சாத்தானுடைய ரகசிய திட்டங்கள் உங்கள் விடுதலையை கெடுத்து விடும், உங்கள் வர வேண்டிய சுதந்திரத்தை கெடுத்து விடும். அதனால பிசாசு ரகசியமா சில திட்டங்களை என்ன பண்ணுவான். ஆனா நீங்க எப்பவுமே அவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. அதான் பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாமல் இருங்கள். அவர் தான் உங்களை விடுவிக்கிறவர், அவரே துக்கப்படுத்திடாத. ஆமென் சொல்லுங்க. பிசாசுக்கு இடம் கொடுத்துடாதீங்க, அவனுடைய திட்டத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இன்னொன்று சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஓசியா 13ஆம் அதிகாரம் 14வது வசனம். மரணத்திலிருந்து அவர் நம்மை விடுவிக்கிறவர். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன், அவர்களை மரணத்துக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். இன்னைக்கு இருக்கிற ஒரு பெரிய பயம் என்னன்னா மரண பயம் தான் நமக்குள்ள இருக்கு. மரண பயம்.
எபிரேயர் சொல்றாரு, காலமெல்லாம் மரண பயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமை அனுப்பி அவங்களை விடுவிக்கிறாராம். அவர் உங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியோட ஒரு ஆவியை கொடுத்து இருக்கிறார். வாசிமா அந்த வசனத்தை. அப்போ இன்னைக்கு கடைசி சத்துரு எது தெரியுமா? மரணம் தான். பிசாசுடைய கடைசி ஒரு ஆயுதம் மரணம். அந்த மரணத்துக்கு கூட தேவன் நம்மளை தப்புவித்து காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறார். கைத்தடி ஒரு மையப்படுத்தி பார்க்கலாம். கர்த்தருக்கு பயப்படுதலே உங்களை நீடித்த ஆயுசு நாட்களாய் உங்களை வைக்கும். ஆமேன் சொல்லுங்க. புரியுதா? புரியுதா? நீங்க உண்மையா வாழ்ந்தீங்கன்னா மரணம் உங்களை தொட முடியாது. ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் விடுதலை செய்கிறவன் ஆண்டவர். மரண பயம். தம்பி வந்து ஒரு 2 3 நாள் வந்து, பாஸ்டர் எங்க அப்பா இப்படி இருக்காங்க, டாக்டர்லாம் கை விட்டுட்டாங்க, 50 வயசு தான் ஆகுது, எங்கள் அப்பா 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆகிட்டு, நான் நீங்கள் சொல்கிறேன், எங்கள் காலெலாம் வீங்கிட்டு கொப்பளமாக வந்துட்டு நேற்று டாக்டருங்க இப்படி பயம் பண்ணுறாங்க. டேய் போட, ஏசு அறியாமல் ஒன்றும் நடக்காது, மரணத்தை வென்ற ஏசப்பா நம்ம ஏசப்பா இல்லையா, போய் 2 பேரும் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார் இல்லையா. ஏன்னா ஆண்டவர் ஒருவன் மரணத்தில் சாவதை தேவன் விரும்பலை இல்லையா. கர்த்தர் நமக்கு நீடித்த ஆயுசு நாளை கொடுத்திருக்கிறார். அது வரைக்கும் நீங்க வாழணும். காலம் ஒரு மணி நீங்க சாவதை தேவன் விரும்பல. ஹல்லேலூயா. அப்போ நீங்க தெய்வத்துக்கு பயந்து வாழணும். பயந்து வாழணும். பயந்து வாழணும். தேவன் சொல்ற எல்லா சில கட்டளைகளும் நம்ம கீழ்ப்படிய கற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் இல்லையா. ஸ்தோத்திரம். மரணத்துக்கு ஏதுவான எந்த ஒரு பாவம் செய்யக்கூடாது. நீங்க ரோமர் 1 எடுத்தீங்கன்னா 1:32 வாசித்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட் போடுவார் பாருங்க. இதெல்லாம் மரணத்துக்கு ஏதுவான பாவம்னு சொல்லுவார் பாருங்க. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும், சகலவித அநியாயம், வேசித்தனத்தினாலும், வேசித்தனம், துரோகத்தினாலும், துரோகம், பொருளாசை, பொருளாசை, குரோதத்தினாலும், குரோதம், பொறாமையினால், பொறாமை, கொலை, வாக்குவாதம், வஞ்சகம், வன்மம் நிறைந்தவர்களாய் புறங்கூறுதல், அவதூறு பண்ணுகிறவர்கள், தேவ பகைஞர், தேவனுக்கு பகைஞர், துராகிரதம் பண்ணுகிறவர்கள், அகந்தை உள்ளவர்கள், வீம்புக்காரர், பொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறாள். இல்லாத கூட இவன் யோசித்து உன்னை பிணைப்பான். நீலாம் மரணத்துக்கு பாத்திரர். பெற்றோருக்கு கீழ்ப்படியாதவர்கள், பெற்றாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், உணர்வில்லாதவர்கள், உடன்படிக்கைகளை மீறுகிறவர்கள், சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், இரக்கமில்லாதவர்கள் இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் இவங்களாம் யாருக்கு? மரணத்துக்கு பாத்திரர். யாருக்கு பாத்திரர்? மரணத்திற்கு பாத்திரர். அப்புறம் இயேசு என்னை கைவிட்டாரு எப்படி விடுவார்? இதெல்லாம் இருந்தா இயேசு பக்கம் கூட வர மாட்டார். நம்ம தேவனுடைய பிள்ளைகள். இதெல்லாம் செய்யறோம் பிசாசுடைய இல்லையா. கால சொன்ன அவன் நேச்சர் பொல்லா துர்க்குணம் உள்ளவர்கள், அவனுடைய நேச்சர் ஈவில் நேச்சர். பொல்லா அவன் துர்க்குணம் என்ற வார்த்தைக்கு ஈவில் நேச்சர். அப்ப அவன் சுபாவம் உள்ள ஆளு. பிசாசின் சுபாவம். இதெல்லாம் பிசாசின் சுபாவம். தேவ சுபாவம் ஒன்று இருக்கு. ஆமென். அவங்க தான் அன்புள்ளவர்கள். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, சாந்தம், தயவு, நற்குணம், விசுவாசம், இச்சை எடுக்கிறதெல்லாம் தெய்வ சுபாவம். புரியுதா உங்களுக்குலாம்? இந்த சுபாவம் தான் உங்களுக்குள்ள இருக்கணும். இப்ப நம்ம வாசித்தெல்லாம் பிசாசுடைய சுபாவங்கள். அதை வச்சிருந்தா கவனிங்க, மரணம் உன்னை தேடி வரும். மரணம் உங்களை தேடி வரும். விட்டுணும். வீட்டில் போய் இன்னும் கூட ஒரு விஷயம் பாருங்க. 29 இருந்து வீட்டில் போய் வாசிங்க. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையில்லாத நமக்கு ஒரு பாரத்தை உண்டாக்குவது. இதெல்லாம் விடுதலை ஆயிடணும். அதுதான் ஆண்டு சபை கொண்டு வந்து, அதுதான் ஆண்டு இயேசு ரட்சித்தார். அதுதான் இயேசு தான் ரத்தத்தை சிந்தி உன்னை ரட்சித்தார். உங்களுக்கு அந்த சுபாவம் இருக்கக்கூடாது. கவனிங்க, ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி இயேசு ஏற்றுக்கொண்ட பிறகு கூட உனக்கு அந்த பிசாசுடைய நேச்சர் இருந்துச்சுன்னா நீங்க இங்கேயும் நல்லா இருக்க முடியாது, அங்கேயும் போக முடியாது. இங்கேயும் நல்லா இருக்க முடியாது. ஏன்னா உன் மேல அந்த சுமம் வந்துனே இருக்கும், அந்த துன்பம் வந்துனே இருக்கும். எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் சரி, எவ்வளோ பண்ணாலும் சரி, ஒன்றும் உனக்கு நடக்காது. அதெல்லாம் விட்டுட்டு இல்லையா தேவ சுபாவத்தை நீ தனித்து கொண்டினா இல்லையா, மரணம் கூட உன்னை பார்த்துட்டு ஏட்ட போயிடும்.
ஆமேன் சொல்லுங்க. சொன்னாரா இல்லையா ஆண்டவர்? இன்னும் நான் உனக்கு 5 வருஷம் கூட்டி கொடுக்குறேன்ப்பா, போப்பா சொன்ன. ஆண்டவரே இல்லையா, அவன் என்ன சொல்றான்? ஆண்டவரே நான் உனக்கு முன்பாக மன உத்தமா நடந்த ஆண்டவரே இல்லையா, ஸ்தோத்திரம். இன்னும் அழகா சொல்றான் பாருங்க, உங்க முன்பாக நான் மன உத்தமமாய் நடந்தேன் இல்லையா. வாசிங்க இந்த 22 ராஜாக்கள். கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன். எத்தமே அதை சொல்ல முடியும்? எத்தமே இங்க இருக்கிறீங்க, நான் உனக்கு முன்னாடி உண்மையா இருந்த ஆண்டவரே, மன உத்தமா நடக்கிறப்பா, சொல்ல முடியுமா? கர்த்தாவே நான் உமக்கு முன்பாக உண்மையா இருந்தேன், மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நான் நலமான செய்தேன் என்பதை நினைத்தல் என்று அவன் விண்ணப்பம் பண்ணினான். டக்குன்னு ஆண்டு மனமாற்றா பாருங்க. அவன் மரணத்தை தள்ளி போட்டு 5 வருஷம் கூட்டி கொடுத்தான். புரியுதா? உங்க வாழ்க்கை தெய்வத்துக்கு முன்பாக சரியா இருந்துச்சுன்னா மரணம் உன்னை கிட்ட வர முடியாது. ஹல்லேலூயா. மரணத்துக்கு அதிகாரி யாரு? சாத்தான். அவனே தேவன் என்ன பண்ணாரு? மிதிச்சு சாம்பலாக்கினார். ஆனா தேவையில்லாம அந்த மரண அதிகாரி ஏன் உங்ககிட்ட வரான்னு தெரியுமா? நீங்கள் அதுக்கு பாத்திரமா இல்லாதபடினாலே அந்த மரண அதிகாரி உன்னை தொடுகிறான். ஹல்லேலூயா. புரிஞ்சிட்டீங்களா? அதனால எப்படியும் வாழலாம்னு யோசிக்காதீங்க. இப்படிதான் வாழணும் ஆண்டு வச்சிருக்கிறார். எப்போ உனக்கு விடுதலை கிடைக்குன்னா கவனிங்க, நீங்க அவன் நேச்சர்ல இருக்கக்கூடாது, தெய்வன் நேச்சர், ஆண்டோடைய நேச்சர் ஒன்று இருக்கிறது, அதுல வாழணும் நீங்க. ஹல்லேலூயா. புரியுதா? அப்ப அந்த மரணத்திலிருந்து நீங்க விடுவிக்கப்படுவீர்கள். புரியுதா? ஆவிக்குரிய மரணம் இருக்கிறது, சரீர மரணம் இருக்கிறது. ஆதாம் ஏவாள் பாருங்க, பாவம் செஞ்சோடனே அவங்க ஆவிக்குரிய மரணம் வந்துட்டு அவங்களுக்குள்ள. புரியுதா? தேவன் எடுபட்டு போயிட்டார். 2 மரணம் இருக்கு நமக்கு. ஆவிக்குரிய மரணம் இருக்கிறது, சரீர மரணம் இருக்கிறது. இந்த 2 மரணமும் உன்னை தொடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய மரணம் வந்துட்டா நீ பின்மாற்றத்துக்கு போயிடுவேன். கோயிலுக்கு வரமாட்டேன், ஜெபம் பண்ண மாட்டேன், பைபிள் வாசிக்க மாட்டேன், குடும்பத்தோடு ஒத்து போக மாட்டேன், குடும்ப மனைவியோடு ஒத்து போக மாட்டேன் இல்லையா. அது உன்னுடைய ஆவிக்குரிய மரணம். அது சாபம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஆதாம் ஏவாளுக்கு சாபம் வந்தது. அவங்க எப்போ அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை, அந்த ஆவிக்குரிய மரணம் கூட வந்ததோ அன்னைக்கே ஆதாமுக்குள்ள பாருங்க துன்பங்கள், வேதனைகள்லாம் வர ஆரம்பிச்சது. அதனால இந்த 2 வகையான மரணத்தை கர்த்தர் உங்களை விடுவிக்கணும்னா நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக, தேவனுக்குள்ளாக நீங்கள் இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. மொத்தம் 3 காரியம் சொல்லிடுறேன். ஒன்று பரிசுத்தமானதை தொடாது. ஆமா, பர்டன், தேவையில்லாத பாரத்தை நீங்களே என்ன பண்ணக்கூடாது, உங்க மேல வர வைக்கும் இல்லையா. புரிஞ்சுட்டா? தேவையில்லாத பாரம்னா பசுத்த கேடு, இந்த கடன், அப்புறம் இதெல்லாம் நீங்களே தேடிக்கொள்ற ஒரு பாரம், தேவன் கொடுக்காத பாரம். புரியுதா? ஆமா, அதை நீங்களே வைக்க கூடாது. அதனால நீங்க விடுவிக்கப்பட முடியாம நீங்க என்ன பண்றீங்க, அதை கட்டப்படுறீங்க. நீங்களா போய் என்ன பண்ணக்கூடாது, தேவையில்லாத பாரதூக்கி மேல வச்சு கூடாது. அப்படியே இருந்தாலும் ஏசப்பாடு அறிக்கை பண்ணி விட்டுட்டு இல்லையா, ஆண்டோட கெஞ்சி மன்றாடி இந்த பாரதத்தை விடுவிச்சுங்கப்பான்னு சொல்லி கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா அவர் தான் உன் பாரத்தை விடுவிக்கிறவர், உன் பாரத்தை தள்ளி விடுகிறவர். ஹல்லேலூயா. 18 வருஷமாய் கூனியா இருந்த அந்த அம்மாவை விடுதலை செய்தவர் அந்த ஆண்டவர் தான். ஆமென் சொல்லுங்க. அப்போ உங்க பாரங்கள் எவ்வளவு இருந்தாலும் சரி, நீங்க விடுதலை ஆக்கப்பட வேண்டும். ஆண்டவரை தேடுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசித்து அதுபடி நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாத பாரத்தை போய் உங்க என்ன பண்ணாதீங்க. பைபிள் சொல்லுது, அடாத காலத்து தலையிடவும் நாய்க்காத பிடிச்சி எடுத்துக்கு சமம். தேவையில்லாத காரியம் அதுல நீ தலையிடக்கூடாது. ஞானத்தோடு இல்லையா, கடன் கேட்டா கூட இல்லையா, ஒரு ஆளு நம்ம சர்ச்சுக்கு ஒரு ஆளு பாஸ்டர் கடன் கேட்டான்னு சொல்லிட்டு இவர் அந்த என்ன பண்ணுவான், அந்த சேர்த்து வைப்பாங்களே அந்த பணத்தை எடுத்து கொடுத்துறான் பாஸ்டர். அவன் ஓட்டான் எடுத்துக்கணும். இந்த உலகத்துல வருதாம் பாரு, கஷ்டப்படுறானா, இந்தாப்பா இப்பா என்கிட்ட ஒரு 10 ரூபாய்க்கு தம்ப வச்சுக்கோ, அவ்வளோதான். நான் ஒன்று சூருட்டி கற்று போடுறேன், நான் கடை வாங்கி தரேன், நான் அந்த பணத்தை கொடுக்குறேன்னா
அவ்வளவுதான், எஸ்கேப் தான். காலம்லாம் உனக்கு பாரம் தான், தேவையில்லாம் சும உனக்கு. ஆமென். புரியுதா? நான் கத்துட்டேன். அந்த மாதிரி ஒரு முறை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு முறை நம்ம சர்ச்சில் ஒரு விசுவாசி, அவங்க படான் சர்ச்சில் இருந்து அவங்க விசுவாசி. அப்புறம் இங்க வந்துட்டாங்க. இங்க வந்த புதுசுல நம்ம சர்ச்சுக்கு வர ஆரம்பிச்சாங்க. இப்போ சண்டே போய் மண்டே காலங்காத்தால, பாஸ்டர் பாப்பாவுக்கு வந்து பர்த்டே வச்சிருக்கேன் பாஸ்டர், காசு இல்லை, கொஞ்சம் காசு கொடுத்தீங்கன்னா நான் இந்த மொழி வந்த உடனே நான் கொடுத்துறேன். அப்போ கொஞ்சம் வெகுலி, நான் இப்பயும் வெகுலி தான், என்னை ஏமாத்தல ஈஸியா நீங்க. அப்போ கொஞ்சம் வெகுலி நான், பாஸ்டர் கொஞ்சம் கொஞ்சம் திருந்திருக்கிறேன், அவ்வளோதான், கொஞ்சம் உலகம் புரிஞ்சிருக்கு. அப்போ பாஸ்டர் அது எப்போ வந்து சண்டே காணிக்க வந்திருக்கோம், மண்டே போனால் பாஸ்டர் இல்லைன்னு சொல்ல மாட்டாருன்னு மண்டே வந்தால் நானும் இல்லையா சரிப்பா இப்போ இதை சர்ச்சு காசு என்ன பண்ணேன், ஃபங்க்ஷனில் காசு வந்தால் எத்தான் கொடுத்துன்னு சொல்லி கொடுத்தேன். அவன் ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு ஆளு குடும்பம் கிளம்பி போயிட்டாங்க படாலத்துக்கு. ஒரு குடும்பம் இறந்தாச்சு, என்னையும் பார்க்கல, தோத்துறோம், ஒரு எக்ஸிஸும் சொல்லல, ஒரு 6-7 வருஷம் தோத்துறோம். அப்பதான் ஆண்டு சொன்னாரு, அட முட்டாள், பேதை நெடுகு போய் தண்டிக்கப்படுவான்னு போட்டுக்குதா, நீ பேதையாடா. நீதிமன்றம் சொல்றாரு, பேதை நெடுக போய் தண்டிக்கப்படுவான். பேதையா இருக்க கூடாது, பாம்பு போல வினாவுல மக்களா இருக்கணும், புறா மாதிரி கபடட்டு இருக்கணும், எல்லாம் பேதை. ஹலோ, பேதையாம இருக்கக்கூடாது, பாம்பாவும் இருக்கக்கூடாது, ஞானமாறு. புரியுதா? எவ்வளவு பசங்க உஷாராக தெரியுமா? நேற்று ஒரு பாப்பா வந்து, சின்ன பாப்பா, என்னம்மா இல்லை போன மாசம் அம்மா டிஃபன் மாஸ் கொடுத்தாங்களாம், அதை வாங்கின வர சொன்னாங்க. என்ன உஷாராக ஃபாஸ்ட் ஃபுட்ல, சரி ஃபாஸ்ட் ஃபுட் கொஞ்சம் பண்ண டிஃபன் மாஸ் என்ன வேலை இருக்கும், கொஞ்சம் பண்ணா ஒரு இல்லையா, அம்மா சொல்லி அமிச்சிக்குது பொண்ணுக்கிட்ட, போய் ஃபாஸ்ட் ஃபுட்ல பாஸ்ட் அம்மா கிட்ட போய் பார்த்து போன மாசம் பிரியாணி கொடுத்தாங்க போலம்ல, அந்த டிஃபன் மாஸ் வாங்கினுவேன். என்ன உஷார் பார்ட்டியா இருக்கு பாரு. இப்படியும் இருக்குது. சரி தோத்துறோம், அப்படி போற ஆள் இருக்குது. நீ ஏன் வந்து வாங்கி போயிட்டா உனக்கு நாங்க டென்ஷன்ல போல பாத்துறது எங்கன்னா அமிச்சிடுவோம், வந்த இடத்துக்கு மேல வச்சிருவாங்க. நீ உஷாரா இருந்தா, பாஸ்டமா போன மாசம் பிரியாணி கொடுத்தாமிச்சு, ஆமா ஆமா அந்த பாத்திரம்ல அந்த சகப்பாருமா தானே, அதுமா நடக்குதுமா. உஷார் பார்ட்டி இருக்குது உலகத்துல, பேதையும் இருக்குது, மக்கு இருக்குது, மதியற்ற ஸ்திரீ இருக்கிறது. அதெல்லாம் உனக்கு மதிப்பு இல்லை. ஞானமா இருக்கணும், புத்தியா இருக்கணும், இல்லையா? சில ஆளு ஃபேன் போட்டு ஆஃப் பண்ணாது, ஆஃப் பண்ண ஃபேன் போடாது, லைட்டை போட்டு ஆஃப் பண்ணாது, ஆஃப் பண்ண லைட் போடாது. இருக்கா இருக்கா இருக்கா? ஆனா சில பெண் பாருங்க, ஏந்துக்கும் போது டக்குன்னு ஆஃப் பண்ணி தான் ஏந்துக்காங்க. அப்படியும் இருக்குது இல்லையா, இப்படியும் இருக்குது. நீ எப்படி இருக்கியோ தெரியல. ஏன் திட்டு வாங்குற? பாருங்க பாஸ்டர், காலைல போட்ட பேண்ட் பாஸ்டர் இன்னும் ஓடினே இருக்குது பாஸ்டர். நான் என்ன பண்ணுவேன், நான் தான் சமையல் பண்ணேன், அது பண்ணேன், இது பண்ணு, இது ஓடுது, வேஸ்டாக ஓடுது, ஆஃப் பண்ண தெரியாது. நான் சுவிட்சர் கை வச்சா செத்தா போவேன். கேட்பான்ல அதனால, கேட்பான்ல, இவளை வச்சுட்டு நான் என்ன பாஸ்டர் முன்னேறது? புத்தி உள்ள ஸ்திரியோ தன் வீட்டை கட்டுகிறாள். புத்தி உள்ள பெண்ணா இருங்க, விடுதலை ஆக்கப்படுவீர்கள். புரியுதா? புரியுதா? என்ன உலகம் வாழ்ந்துமா ஞானமா இருக்கணும். அதுதான் நீதிமன்ற புக்க டெய்லி வாசி, டெய்லி வாசி. அது ஞான புஸ்தகம், டெய்லி வாசி. நான் அதை படிக்காம வேற புக்கு படிக்க மாட்டேன், டெய்லி வாசிப்பேன். 33 வருஷமா அதே வாசிக்கிறேன் பாருங்க, 40 வருஷமா அதே வாசிக்கிறேன். இன்னமும் ஞானம் வரல எனக்கு. கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் ஞானம் வந்திருக்கு, தோத்துறோம். ஆமா, புரியுதா? புரியுதா? விடுதலை, விடுதலையும் உண்டு. எதுல விடுதலை உண்டு? சாத்தானுடைய மறைமுகமான திட்டத்தில் கர்த்தர் விடுதலை செய்வார். இரண்டாவது மரணத்தின் கட்டிலிருந்து ஆண்டவனை விடுதலை செய்வார். மூன்றாவது பேர்டன், பாரம் இல்லையா? உங்களை அழுத்துற பாரம் ஒன்று இருக்குல்ல, என்னென்ன பாரத்தோடையும் வந்திருக்கேன்னு தெரியாது. சில பேர் சில பாரம், ஒரு அழுத்தம்
உள்ள வந்திருக்கீங்க, அந்த பாரத்தை தெய்வம் தான் எடுக்கணும். அவர் தான் அந்த பாரத்தை மாற்ற முடியும். ஆனா அவர் மாற்ற விரும்புகிறார். உன் சுமையிலிருந்து உன்னை விடுவிக்க விரும்புகிறார். எழுந்து நின்று நம்ம ஒப்பு கொடுக்கலாமா? எல்லாரும் எழுந்து நில்லுங்க. என்ன பாரத்தோடு வந்தீங்களோ அந்த பாரத்தை ஏசப்பா மேல வைங்க. ஏசப்பா, என்னை விடுதலை செய்யுங்க ஆண்டவரே. மறுபடியும் என் வாழ்க்கையை கட்டி எழுப்ப உதவி செய்யுங்க ஆண்டவரே. கேளுங்க. இயேசுவை தவிர வேற வழியே கிடையாது நமக்கு. என்னாலே அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமா, அவர் தான் எல்லாமே செய்யணும். கை உயர்த்தி ஏசப்பாண்ட கூப்பிடு. உன் பாரத்திலிருந்து ஆண்டு உன்னை விடுவிப்பார். மரண கட்டிலிருந்து உன்னை ஆண்டு விடுவிப்பார். ஹல்லேலூயா. மரண பயம் விடுவிப்பார். வியாதி குறித்த பயம் ஆண்டு விடுவிப்பார். தேவையில்லாத பாரத்தை தலைமையில வைக்காத இல்லையா, கர்த்தர் பாரத்தை வச்சுடு, அவர் பார்த்துக் கொள்வார். ஆமேன். ஹல்லேலூயா. புரியுதா? அதனால என்னென்ன பாரம் இருக்கோ அதெல்லாம் கையெழுத்தி ஏசப்பா, இந்த குடும்பத்தை குறித்த ஒரு பாரம், பிள்ளை குறித்த பாரம், கணவனை குறித்த பாரம், எதிர்காலத்தை குறித்த ஒரு பாரம் இல்லையா, ஸ்தோத்திரம். என்னென்ன பாரம் இருக்கோ அதை இயேசுதான் விடுவிக்கணும். அவர் மேல அந்த பாரத்தை சொல்லுங்க வாய் திறந்து. அவர் விடுவிக்கிறவர். இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க சுமையிலிருந்து அவனை விடுவித்தார். மரண பயத்திலிருந்து விடுவித்தார். இயேசு நல்லவர். இயேசு நல்லவர். பிசாசின் மறைவான திட்டங்களிலிருந்து அவனை விடுவிக்கிறவர். பல பேர் பாருங்க, பிசாசின் தந்திரத்தை தெரியாம இல்லையா அகப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனா ஜெபம் பண்ணுங்க, வேதவாசிங்க இல்லையா, அவனுடைய மறைவான தந்திரத்திலிருந்து நீங்களும் உங்க பிள்ளைகளும் குடும்பமும் நீங்கள் தப்பிவித்துக் கொள்ள தேவனுக்கு உதவி செய்வார். கை உயர்த்தி அந்த தெய்வத்தை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் சுவாமி, என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் ஆண்டவரே. பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் சுவாமி. பரலோக பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசுவின் நாமத்திலே உமக்கு நன்றி அப்பா. இந்த 9ஆம் மாதத்தினுடைய முதல் வாரத்தில் 2வது ஆராதனையில கர்த்தர் எங்களோடு பேசி அவருடைய உங்க சரீரத்தையும் ரத்தத்தையும் எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை காத்துக்கொள்ளும், எங்களை விடுவியும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் பலவிதமான பாரங்கள், சுமைகள், உபத்திரவங்கள், வியாதிகள், கடன் பிரச்சனைகள், தேவையில்லாத காரியத்தில் தலையிட்டு கொண்ட காரியங்கள், சிக்கி கொண்ட காரியங்கள் எல்லாம் இருக்கு அப்பா. தெரிந்தோ தெரியாமலோ செய்த குற்றத்தெல்லாம் மன்னிச்சு இவர்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் பிதாவே. உங்களை விடுவியும் ஆண்டவரே, விடுவியும். இந்த மாசம் அவங்க விடுதலை பெற வேண்டும்ப்பா. கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலையும் உண்டு என்று போட்டிருக்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு இந்த மாசம் ஒரு விடுதலை வேணும்ப்பா. என்னென்ன காரியத்தில் இவங்க சிக்குண்டிருக்கிறாங்களோ, என்னென்ன காரியத்தில் அகப்பட்டிருக்கிறாங்களோ, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கர்த்தர் இவர்களை விடுவிப்பாராக. அவர்கள் மகிழ்ச்சியாய் சந்தோஷமா சமாதானமா இருக்க உதவி செய்யும். எப்போதும் அவங்க முகத்துல ஒரு தேவ சாயல் இருக்கட்டும் ஆண்டவரே. எப்போதும் சந்தோஷம் இருக்கட்டும் ஆண்டவரே. மகிழ்ச்சி இருக்கட்டும் ஆண்டவரே. கர்த்தர் செய்யும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அந்த ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் இவங்களோடு கூட இருந்த ஆண்டவரே. ஐயா அவங்க கையிட்டு செய்கிற எல்லா காரியத்துல, தொழில் வியாபாரத்துல, குடும்பத்துல ஆண்டவரே அந்த தேவ கரம் இருக்கும்படியா ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும், ஆசீர்வதியப்பா. தேவ சமாதானமாய் புறப்பட்டு போக உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் சதா காலமும் அவருடைய வருகை மட்டுமே நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. ஆமென்.